வணக்கம் மக்களே, என் பேர் கோகுல் பிரசாந்த். நான் ஒரு ஸ்விங் ட்ரேடர். இந்த வீடியோவில் ஒரு ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையில் ஒரு பவுன்சிங் ஸ்ட்ராட்டஜி, டபுள் டாப் டபுள் பாட்டம் எல்லாத்துக்கும் தெரியும்ல, அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்விங் ஷார்ட் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு அக்யூரசி இருக்கக்கூடியது அண்ட் நல்ல பொட்டன்ஷியல் டார்கெட்டு அண்ட் சின்ன ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் F&O ஸ்கிரிப்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு மோர் அக்யூரசி இருக்கக்கூடியது. ஏன் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் F&O ஸ்கிரிப்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் தன்னில் பார்த்துட்டிங்கன்னா F&Oக்குன்னு என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கோ அது தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் தான் தேடி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க F&O ஸ்டாக்ஸ்ன்னு. சரியா, சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்ட்ராட்டஜி அடிச்சிருக்க ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னும் எதுலாம் வந்திருக்கு டார்கெட்டு அப்படிங்கிற ஸ்கிரிப்ட்ஸையும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். என்னென்னா நம்ம இதில் மந்த்லி இல்லை வீக்லி சார்ட் தான் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக மந்த் யூஸ் பண்ணுங்கள், மந்த்லி கேண்டில் ஸ்டிக்ஸை. சிம்பிள். இப்போ இந்த ப்ரைஸ் இப்போ ஒரு 74 rupees அப்படின்னு வச்சுப்போம். 74 rupees 1 year முன்னாடி வந்திருக்கு. இப்போ திரும்ப அது வருது 365 நாள் மினிமம் நான் சொல்கிறது. சரியா, மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம், 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ கூட இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் திரும்ப அதே ப்ரைஸ் 74 ரூபாய்க்கு முன்னாடி 1 வருஷமோ 2 வருஷமோ முன்னாடி வந்திருக்கு. திரும்ப ஃபால் ஆகி அதே இடத்துக்கு வருது அப்படின்னா அங்கே ஒரு பொட்டென்ஷியல் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இன்ஸ்டிடியூஷன்ஸ் 74 ரூபாவை ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்க ஆரம்பித்தாலும் தான் மார்க்கெட் பை ஆகும். பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டா மார்க்கெட் செல் ஆகிடும். சரியா, இப்போ விற்றுட்ருக்காங்க, அதனால் இறங்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பாருங்கள். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லிங்லேயே இருக்குது, பெரிய செல்லிங்கில் இருக்கிறனால இவ்வளோ பெருசாக அவங்க ஹை நினச்சிட்டா 2445. அதனால என்ன ஆயிடுச்சு, நேராக 1380 உட்காந்துருச்சு. சரியா, அப்போ அவன் இந்த இடத்த ஏற்கனவே லோன் நினச்சிருக்கான். 1000 சொச்சம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் இங்கே பாருங்கள், ஏற்கனவே லோன் நினச்சி இந்த இடத்த 1200 200 அந்த 230 இந்த ரேஞ்சை பை பண்ணனால தான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் பை கரெக்டாக. திரும்ப அவன் செல் அடிக்கிறான். அகெயின் அவன் பை பண்ண இடத்துல திரும்ப அவன் பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அந்த ஸ்கிரிப்ட் நல்லா ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்கா, நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நமக்கு அவன் திரும்ப அந்த ரேஞ்சில் பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரியா, அதனால தான் நம்ம அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மினிமம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 year நம்ம பாட்டம்ங்கிறது 1 year அப்புறம் வந்திருக்கணும். அது ஒன்று தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ இதுக்கு இந்த டைம் லைன் இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா டூல் இருக்கும். சரியா, நீங்கள் அது போய் என்ன ப்ரோ ஒன்றா கேல்குலேட் பண்ணால் டேட் ரேஞ்சில் ஒரு டூல் இருக்குது பாருங்கள். இதான் டேட் ரேஞ்ச் டூலு. இந்த பாயிண்ட் வந்திருக்கு, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்திருக்கு எப்போனா இது 2022 கரெக்டாக 2022. இங்கேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக இப்போ வந்திருக்கான். எவ்வளோ நாள்னா கிட்டத்தட்ட 1006 நாள். அப்போ 2-3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கான். அப்போ நமக்கு இது ஒரு பவுன்சிங்கான நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட். சரியா, சிம்பிள். டேட்டை பார்க்குறோம், என்ன ரேஞ்சுன்னு. தென் இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்கணும், ஒன்றும் கிடையாது. இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா Fibonacci ரீட்ரேஸ் பண்ண ஒரு டூல் இருக்குது. இது ஒரு சப்போர்ட் ரெசன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுங்கள், இந்த பாட்டம் பஞ்ச் பண்ணியிருக்கான், இங்கிருந்து இதுவரையும் போயிருக்கான் அண்ட் திரும்ப இந்த ரேஞ்ச் வந்திருக்கான். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு வேர்ட்டிக்கல் அப்படியே லைன்ஸை வச்சுட்டு தென் ஹரிசாண்டல் லைன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. லைக் டபுள் பாட்டம் மாதிரி தெரியுதா. தென் Fibonacci டூல் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் லைனுக்குள்ளே எவ்வளோ ஹை போயிருக்கோ அங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் 100%. தென் ரெண்டாவது கிளிக்கு இந்த பாட்டமில் இந்த வீக் டு வீக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 3 லெவல் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 23.6, 38.2, 61.8, அதுக்கப்புறம் 100%. சரியா, இப்போ எப்போ 23.6 அது பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணுதோ, வீக்லி ஆர் மந்த்லி க்ளோஸ் வைக்கலாம். எப்போ பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணுதோ தென் ஸ்கிரிப்ட் பொட்டன்ஷியலாக நல்ல பையிங்க்கு வந்திருக்கு. ரிவர்சல் ஆகிடுச்சு. இந்த பாட்டமில் பஞ்ச் பண்ணது இன்ஸ்டிடியூஷனல் பையிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஒன்றும் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம இருக்கலாம். நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஆர் ரெசிஸ்டன்ஸை நம்ம எந்த ரேஞ்சை வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எது வச்சுக்கணும், இந்த ரேஞ்ச் எது 38.2. தென் 38.2 பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்தது 61.8, அதுக்கப்புறம் 100%. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தென் வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பாருங்கள்,
மார்க்கெட் கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்டு அண்ட் தேர்டு 100% லைக் வி ஷேப் ரெக்கவரி. இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு டபுள் பாட்டம் தெரியுதுங்களா, இந்த இடத்துல டபுள் பாட்டம், இது ரெண்டும் நமக்கு டபுள் பாட்டம். தென் டார்கெட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, டபுள் டாப் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸு அப்படி எடுத்து மேலே வச்சா மெஷர்மெண்ட் டார்கெட். இதெல்லாம் பொசிஷனல். சரி, நம்ம மந்த்லி சார்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம டார்கெட் வந்து 1 மந்த்லி டூ மந்த்லி போகிறக்கான வாய்ப்பு இல்லை. மேபி 1 or 2 மந்த்தில் நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு அதாவது 23.6 பிரேக் ஆகுதுன்னா 38.20 ஆர் 61.8 போகலாம். சரியா, இதெல்லாம் வந்து மேபி வருஷக்கணக்காக ஆகலாம் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா. ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய டார்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஸ்கிரிப்டும் நல்லது, ஃபண்டமெண்டலாக ஓரளவுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். சரியா, ஓகே. இது நமக்கு வந்து கரண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த ஆஸ்ட்ரோ இந்த ஸ்கிரிப்டில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த ஃபிபினாச்சி ரீட்ரேஸும் மேலேருந்து பாட்டம் வரை ட்ராப் பண்ணால் 23.6 நிற்கிது. நல்ல ரெசிஸ்டன்ஸு பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வீக்லி பிரேக் அவுட். சரியா, வீக்லி பிரேக் அவுட் பாருங்கள் போதும், வீக்லி ஒரு மந்த்லி பிரேக் அவுட் பாருங்கள். பிரேக் ஆச்சுன்னா நமக்கு அடுத்து 38.2. சரி, வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே வந்து F&O ஸ்கிரிப்ட் தானே, அப்படியே ஏபிலேருந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வரலாம் மந்த்லி சார்ட் வச்சுக்கிட்ட. இப்போ கரண்ட்டாக இது வந்து லைன் சார்ட் வேணாம். என்ன அடுத்தது அதானி ஸ்டாக்ஸில் ஏதாவது இருக்கா? அதானி ஸ்டாக்ஸ் இல்லை. ஆதித்ய பிர்லா கேபிட்டல் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஆதித்ய பிர்லா கேபிட்டலை இந்த இடத்துல டேட் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள். டேட் மெஷர்மெண்ட்டு 2023 டிசம்பர். சரியா, திரும்ப வந்து 428 நாள், அதாவது 1.25 வருஷம் கழித்து நமக்கு திரும்ப வருது. நமக்கு என்ன ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் பை. நமக்கு வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஃபிபினாச்சி போடுவோம். இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபிபினாச்சி எப்படி போட்டுருந்துருப்போம். கரெக்டாக மார்க் பண்ணிட்டு ஃபிபினாச்சி 100%லேருந்து இதுவரை போட்டிருப்போம். 23 பிரேக் ஆனால் நம்ம 38.2, 61.8 அண்ட் அதுவும் பிரேக் ஆகுதுன்னா 100. சரி, இப்போ 100%ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது தெரியுதுங்களா, 100%ல் அந்த இடத்துல. ஏன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போயிடுச்சு. சரியா, இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா டபுள் பாட்டம் தானே. அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் 0.8 100, இப்போ அது பிரேக் ஆகி 100 சப்போர்ட் எடுத்துக்கிச்சு. அப்போ அதுக்கும் மேலே அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் அப்படியே மெஷர் பண்ணி அப்படியே எடுத்து வச்சா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுங்கிறது நமக்கு கிடைக்கும். சரியா, இந்த மாதிரி சிம்பிளாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு வீக்கெண்ட் ஒரு தினமும் பார்க்க முடியாது உங்களால், வீக்கெண்ட் உட்காந்து இந்த 209 ஸ்கிரிப்ட் எங்கேயாவது லைட்டாக ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணிட்டே வரலாங்க. பாருங்கள், அந்த ஆல்கம் லேபரட்டரிஸ் வந்து இது ஒரு லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா ஸ்கிரிப்ட் மாட்டோம். அதுக்காக எல்லாத்துலேயும் ட்ரேட் பண்ணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு 10 ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாங்களா கம்பெனிஸு. அதில் பெட்டராக உங்கள் அனாலிசிஸில் எது இருக்கோ அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் வருதுனால எல்லாத்துலேயும் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரியா, அதுவும் சரியாக இருக்குது. எது உங்கள் டெக்னிக்கலாக நல்லா பெட்டராக இருக்கோ அதை பாருங்கள், அது வந்து உங்களுக்கு அக்யூரஸி அதிகமாக தரும். அண்ட் இதே ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக அப்படியே கிளிக் பண்ணி பார்த்துட்டு வர இங்கே பாருங்கள், ஏஞ்சல் ஒன் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா நமக்கு கிடைக்கும். எடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. எது உங்கள் டெக்னிக்கலி பெட்டராக இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜியும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் அக்யூரஸி இன்னும் பெட்டராக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையில் பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.